கடவுள் ஏன் நமக்கு அடுக்கடுக்கா சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு? அப்படிலாம் இல்ல பத்மா. கஷ்டங்கிறது எல்லாரும் கடந்து போற பாதைதான். என்ன, அந்த பாதை நமக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் இதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் வாழணும். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு பத்மா. நல்லவங்களுக்கு எப்பவும் சோதனை வரும். ஆனா கண்டிப்பா ஆண்டவன் கைவிட மாட்டான். ஆமா, கைவிடல. ஆமா, எப்படி கரண்ட் வந்துச்சு? ஐயா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, ஆனா என் பொண்டாட்டி உங்களை வேலை செய்ய விடாம கஷ்டப்படுத்துற. ஏண்டி இப்படி பண்ற? பாவம், அந்த பிள்ளைங்களை விட்டுருன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அவ கேக்குறதே இல்ல. அதான் அவ தூங்குனதும் அவளுக்கே தெரியாம வந்து ஃபீஸ போட்டுட்டேன். நீங்க இப்ப வேலையை பாருங்கம்மா. ஐயா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களை ஏதாவது சொல்லிட போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போறா, என்ன திட்டுவா, அவ்வளவுதானே. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்காக இத கூட செய்யலைன்னா எப்படிமா? நான் கூட இப்ப நீங்க கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா சின்ன வெளிச்சத்துல கூட நிதானமா வேலை செய்யறவங்களுடைய திறமைக்கு பிரகாசமான எதிர்காலம் நிச்சயம் இருக்கு. இத நான் மனசார சொல்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க போங்க, போய் வேலையை பாருங்கம்மா. நான் வரேன். வாங்க. வினோ, நீ சொன்னது சரிதான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். சரியா? சரி, வா போலாம். நீ என்ன பண்ற?